ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानी जनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटि ज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि
शङ्करा இதை பாருங்க மாப்பிள்ள, மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாமா? இந்த தெய்வத்தின் குரல்லேருந்து ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து படித்து பாருங்க, மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்தாங்க, படித்து பாருங்க. அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதியா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அனாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். IBM lost an opportunity and I lost my job. இந்த ரிஷிகள் தான் வேதத்தை எழுதினான்னு வச்சுண்டா அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம். 10,000 வருஷத்துக்கு முந்தைய காலம் அல்லது லட்சம் 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அனாதி அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேதம் இல்லாம தானே இருந்திருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆக்சிமோரான். அதாவது இல்லாம எப்படி இருந்திருக்க முடியும்? அந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் வரும். வேதங்களை யாரோ மனுஷர்கள் எழுதினா அப்படின்னா இப்படி கேட்கறது நியாயம்தான். அது அனாதி, ஆதி இல்லாதது அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? ஆனா இப்படி சொல்றது, அதாவது யாரோ எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா அது சரிதானா? சரியாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும். அதனால் அனாதி என்பது சரியில்லைதான். இப்படி தோன்றுகிறது. வேதத்தை ரிஷிகளான மனுஷர்கள் தான் பண்ணா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நாம படிச்ச சரித்திர புஸ்தகத்திலையும் அப்படித்தான் போட்டிருக்கு. அதுல போட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் பல சூக்தங்களை கொண்டது. இப்போ ஞானசம்பந்தரோட தேவாரத்தை எடுத்துட்டா அதுல பல பதிகங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேதத்துல பல சூக்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 செய்யுட்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலையும் பல மந்திரங்கள் இருக்கு. சு பிளஸ் உக்தம் தான் சூக்தம். சு அப்படின்னா நல்லன்னு அர்த்தம். இப்போ சுகுணம், சுலோச்சனா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? உக்தம் அப்படின்னா சொல்லப்படுவது, அதாவது வாக் சூக்தம்னா நல்வாக்குன்னு அர்த்தம். சாஸ்திரோத்தமா வேதத்தை சொல்ற போது அதுல இருக்கிற ஒவ்வொரு சுக்தத்துக்கும் அது இன்ன ரிஷி, அது இன்ன மீட்டர்ல இருக்கு, அது இன்ன தேவதையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி அநேக ரிஷிகளோட பேர்லயே வேத மந்திரங்கள் இருக்கிறதுனால இந்த ரிஷிகள் தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை, இன்ன கோத்திரம் அப்படின்னு அவளுடைய மூதாதையர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அகஸ்தியோ மைத்ரா வருணி அப்படின்னா மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிஷியோட பேர்லையும் மந்திரங்கள் இருக்கு. அப்படின்னா அகஸ்தியர் பேர்ல இருக்கிறது அவரோட தகப்பனாரான மித்ரா வருணர் காலத்துல இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுறது. அப்படி பார்த்தா வேதம் அனாதின்னு சொன்னா அது சரியில்லை இல்லையா? இப்படியெல்லாம் கேட்கறது ஒவ்வொரு ரிஷிகள் பேர்ல வேத மந்திரங்கள் இருக்கிறதுனால அந்த ரிஷியே அந்த வேத மந்திரத்தை எழுதினார், கம்போஸ் பண்ணினார் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில
அந்த ரிஷிகள் மந்திரத்தை தாங்களே எழுதல. வேதத்துக்கு அப்பௌர்ஷேயம் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறது. ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌர்ஷேயம். எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அப்பௌர்ஷேயம். ரிஷிகள் ஏற்றிருந்தாலும் அது பௌர்ஷேயம் ஆகிவிடும். ஆனால் அப்பௌர்ஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது. மந்திரங்களை ரிஷிகள் ஏற்றிருந்தால் அவர்களுக்கு மந்திரகர்த்தா என்றே பெயர் இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்று தான் பெயர் இருக்கிறது. இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம், செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணார்? இல்லை, ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் லோகத்துக்கு தெரியும்படியா பண்ணார். இப்படித்தான் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவா செய்யலை. நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எரிஞ்சா அது பூமியில் விழருது? இல்லையே. ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவா புரிஞ்சுண்டு லோகத்துக்கு தெரியப்படுத்துறா. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடிச்சு லோகத்துக்கு கொடுத்துருக்கா. இந்த மந்திரங்கள் இவா முன்னோர்கள் காலத்துக்கும் முன்னாடியே கூட இருந்திருக்கு. ஆனால் அப்போ அது லோகத்துக்கு தெரியல. இந்த ரிஷிகள் தான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. அதனால இவா பேர்லேயே அந்த வேத மந்திரங்களை சொல்கிறது வழக்கமாயிடுது. சுலபமாக புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறார், இன்னொருத்தர் அதை பப்ளிஷ் பண்றார். ஒருத்தர் சினிமா எடுக்கிறார், இன்னொருத்தர் அதை ரிலீஸ் பண்றார். அதே மாதிரி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவா மட்டும்தான் ரிஷிகள். ஏற்கனவே வேதங்கள் இருந்தாலும் நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணது ரிஷிகள் தான். அதனால அவ பேரை சொல்லி நமஸ்காரம் பண்றது நியாயம்தான். ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தியவை எங்கே இருந்தன? அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா? மனுஷர்கள் தோன்றும் முன்னே அவையும் தோன்றிவிட்டனவா? எப்படி தோன்றின? இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன? வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தில் சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும். பரமாத்மா வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டுவிட்டாரா? அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா? ஆனால் இப்படி சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதி ஆகிவிடாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரம்மர் சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கு கணக்கு இருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர் யுகம், கலியுகம் என ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இம்மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டதுதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது 50 வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது. எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லி ஆக வேண்டும். இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனாவது வயசில், இத்தனா மாசத்தில், இன்ன பட்சத்தில், இந்த நாளில், இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம். இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால், சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை இருக்கிறது. கல்யாணி, நீயும் கொஞ்சம் படி. மனசுக்கு சமாதானமா இருக்கும். இத்தனை கோடி அப்படின்னு இருக்கு பார், அதுலேருந்து
இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முன்னால் பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை. அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை. சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டி தோன்றதுக்கு முன்னாடியே பரமாத்மா இருந்தார், பிரம்மா இருக்கல. ஆனா பிரம்மம்னு சொல்லப்படுற பரம்பொருள், அதாவது பரமாத்மா எப்பவுமே இருந்திருக்கு. அதுதான் அனாதி. பிரபஞ்சம், ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்து உண்டாயின. பரமாத்மா தாமே நேரே இவற்றை எல்லாம் பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார். விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார். ருத்ரம் மூலமாக சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் அந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணிவிடுகிறார். இதனால்தான் பிரம்மாவுக்கு ஆயுசு சொல்லியிருக்கிறது. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 100 வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுகிறார். அவர் ஆயுசு முடிந்தவுடன் மறுபடியும் இன்னொரு பிரம்மா வருவார். அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணிவிடுவாரா? சிருஷ்டிக்கு முன்னாலேயே வேதம் இருந்தது அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் தெரியறது. ஏன்னா பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டு தான் சிருஷ்டி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிஷிகளுக்கு முன்னாடி, பிரபஞ்சமே ஏற்படுறதுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்தன. இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா? வேதம், ஈஸ்வரன் என்ற இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா? யோசித்து பார்த்தால் இதுவும் தப்புதான். வேதமும் அனாதி, ஈஸ்வரரும் அனாதி அப்படின்னு சொன்னா வேதத்தை யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா அது ஆதியாயிடும். ஈஸ்வரன்டேந்து தோன்றினது தான் சகலமும். அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால வேதம், ஈஸ்வரன் அப்படின்னு 2 அனாதிகள் இருந்தன அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தானே? ஈஸ்வரனாலையும் பண்ணப்படாம, ஈஸ்வரனுக்கு தனியாவும் இல்லாம வேதம் அனாதியா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கு. வேதத்தோட ஒரு பகுதியான பிருகதாரண்ய உபனிஷத்துல ரிக், எஜுர், சாம, அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிஸ்வசித்தம், மூச்சு காற்று அப்படிங்கிற வார்த்தைய இந்த இடத்துல போட்டிருக்கு. நமக்கு சுவாசம் இல்லாட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம்தான். அனாதியான அவர் எப்போதுமே சாஸ்வதமாக இருந்திருக்கார். அதனால வேதமே அவருடைய சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கு. மகா